ஒரு காலத்துல கமலாங்கிற பேர்ல ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேர்மையான முறையில வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தன்னோட மாமனார் மாமியாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன மருமக வந்தா. அவளோட பேரு விமலா. விமலாக்கு பொறாம ஜாஸ்தி, பேராசக்காரியாவும் இருந்தா. கமலா, மருமகளே, நிஜமாவே நீ இன்னைக்கு பிரமாதமா சமைச்சிருக்கம்மா. ரொம்ப நன்றி அத்தை. நீ சமைச்சதை சாப்பிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. இந்தாம்மா, இது என்னோட பரிசு. அப்படியா? ரொம்ப நன்றி அத்தை. விமலா இது எல்லாத்தையுமே பதுங்கி இருந்து கவனிச்சிருக்கா. இது ரொம்ப நல்லா இருக்கே. மூத்த மருமகளை இப்படி கவனிக்கிறாங்க, என்னை யாருமே கவனிக்கல. வாமா விமலா, வந்து உட்காரு. நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க. நான் என்னோட ரூமுக்கு போக போறேன். அடுத்த நாள் கமலாவுக்கு அந்த ஜாக்கெட்ல இருந்து ஒரு கோல்டன் காயின் கிடைச்சது. அத உடனே மாமியார் கிட்ட போய் சொன்னான். அத்தை, இத பாத்தீங்களா? அத்தை, இந்த தங்க காசு உங்களோடதுன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்த பரிசுல இருந்தது. இல்லம்மா மருமகளே, அது ஒரு மேஜிக்கல் ஜாக்கெட். அதுல இருந்து தினம் தினம் உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும். அடேங்கப்பா, நிஜமாவே இது ரொம்ப அற்புதமான விஷயம் அத்தை. விமலா இது எல்லாத்தையும் கேட்டதும் கோவத்துல கொந்தளிச்சு போயிட்டா. அதே கோவத்தோட தன்னோட ரூமுக்கும் போயிட்டா. இந்த ஜாக்கெட்டை ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். ஒரே நாள்ல உனக்கு 2-3 காயின்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்போ உன்னோட முடி மொத்தமா கொட்டி போயிடுமா. அத்தை அக்காவுக்கு அந்த ஜாக்கெட்டை கொடுத்திருக்காங்க. இப்ப அதை திருடுறதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. அப்பதான் எனக்கு நிறைய கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நான் நிறைய தங்க நகைகளை செஞ்சு போட்டுக்குவேன். ஒரு நாள் சந்தர்ப்பம் பார்த்து விமலா அந்த ஜாக்கெட்டை திருடிட்டா. ஆஹா, ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சு. இதோ பாரு, இன்னொன்னு கிடைச்சிருக்கே. அட, நான் அந்த ஜாக்கெட்டை எங்க வச்சேன்? எங்க தேடியும் கிடைக்கவே இல்லையே. கொஞ்சம் கவனமா தேடி பாருமா, இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். விமலா, நீ என்னோட அந்த ஜாக்கெட்டை பாத்தியா? இல்லையே அக்கா, நான் அதை எங்கேயுமே பாக்கலையே. அந்த ஜாக்கெட் காணாம போய் பல நாள் ஆயிடுச்சு. விமலா அதுல இருந்து ஏராளமான காயின்ஸை எடுத்துக்கிட்டே இருந்தா. கடைசியில தங்க குவியலாவே அது ஆயிடுச்சு. அடச்சி, இது என்னது? எதனால என் முடி இந்த அளவுக்கு கொட்டுது? நானும் அதை கவனிச்சேன். கொஞ்ச நாள்ல விமலா மொத்த முடியையும் இழந்துட்டா. அத்தை, அக்கா, என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. என்னம்மா இது? உன்னோட தலைமுடியெல்லாம் எங்க போச்சு? 2 வாரத்துல மொத்த முடியும் கொட்டி போச்சுக்கா. 2 வாரமா? 2 வாரத்துக்கு முன்னாடி தானே என்னோட ஜாக்கெட்டும் காணாம போச்சு. இப்பதான் விஷயமே புரியுது. நீதான் அந்த மேஜிக்கல் ஜாக்கெட்டை திருடினியா? என் தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஜாக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மருமகளே, நீ அந்த ஜாக்கெட்ல இருந்து அளவுக்கு அதிகமான தங்க காசை எடுத்திருக்க. அதனாலதான் உன் முடி கொட்டி போச்சு. அது எப்படி நடக்கும் அத்தை? அதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு காயினை தாமா எடுக்கணும். இல்லன்னா தலைமுடி இப்படிதான் கொட்டும். என்னது? என்னோட அழகான கூந்தல் எல்லாம் போச்சு. ஒன்னும் பயப்படாதம்மா, இன்னும் 1 வருஷத்துல மொத்த முடியும் வளர்ந்துரும். என்னது, 1 வருஷம் ஆகுமா? என்னோட அழகான கூந்தல் மொத்தமா போச்சு. Dada TV